Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்ல இருக்கக்கூடிய ingredients வச்சு ஈஸியா சுவையா எப்படி உருளைக்கிழங்கு குருமா செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, அடுத்ததா 3 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் எண்ணெயில கொஞ்சம் வதக்கிக்கலாம். அடுத்ததா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அடுத்ததா நம்ம சுத்தம் பண்ணிட்டு நறுக்கி எடுத்துக்கக்கூடிய உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு தோல் சீவ வேண்டாம். நான் வந்து 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததா கருவேப்பிலை. இது எல்லாமே எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது எல்லாமே எண்ணெயில் வதங்குச்சு அப்படின்னா தான் நமக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அடுத்ததான் தக்காளி. நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸாக இருந்தது அப்படின்னா 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு இப்போவே நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்திற்கேற்ப தனி மிளகாய் தூள், நான் வந்து 1.5 டீஸ்பூன் சேர்க்குறேன். அடுத்து தனியாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுறணும். அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துக்கணும். இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் செய்கிற மாதிரி இருக்குங்க உங்களுக்கு. அந்தளவுக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ அதனோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அதுக்கு அரைச்சி விடுறதுக்கு விழுது ரெடி பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய், 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்ல குருமா, நல்ல ஃப்ளேவர், பார்க்கவே சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி போல் நல்லா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி தான் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குது. இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சா நம்ம பார்த்துடலாம். பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துருக்கக்கூடிய விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குருமாவுக்கு தண்ணி கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அந்த மிக்சர் ஜாரில் இருக்கக்கூடிய அந்த தேங்காய் பேஸ்ட்லேயே தண்ணி விட்டு அலசி இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதெல்லாமே நல்லா சேர்த்து கலந்து விட்டுடலாம். ரொம்ப தண்ணி விடக்கூடாது, குருமா டேஸ்ட் வராது. அந்த குருமா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். இப்போ அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அதனோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். கன்சிஸ்டன்சி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா இலைகளையும் கொத்தமல்லி இலையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். புதினா ஃப்ளேவர் சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஹோட்டல் ஸ்டைல் பரோட்டா சால்னா மாதிரி நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இந்த குருமா பார்த்திங்கன்னா எல்லா டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் சூப்பராக இருக்கும். பரோட்டாலேருந்து, நான்லேருந்து, சப்பாத்தி, பூரி, எல்லாத்துக்கும் இட்லி, தோசை, எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம இறக்கிடலாம். நம்ம குருமா சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.